மக்களே இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வீடியோல எடுத்து முடிச்சிட்டோம். ஆனா இது பார்த்தீங்கன்னா எண்டு வீடியோ தான். ஆனா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே போடுறோம். ஏன்னா கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாத்துன ஒரு ஆள போயிட்டு அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கணும்னு மறக்காம ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தாங்க வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டத்துல இருக்கு இந்த இடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி நாங்கள் போன வாரம் அமராவதி டேம் போகும்போது பார்த்தீங்கன்னா கடைசியா மாலத்தீவு போறேன் இந்த இடத்துக்கு கூட்டு போக சொல்லிட்டு இருந்தான். அது பார்த்தீங்கன்னா எங்களால் போன வாரம் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா போனால் சண்டே அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு சண்டே வந்திருக்கோம். ஓகேங்க, இந்த இடத்த போய் சுற்றி பாட்டு இந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடியே கடைகளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இப்படியே வந்தீங்கன்னா இது என்னது லைப்ரரியா சாரி ஆஃபீஸ். இது ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேர் இருக்கும். இந்த வீல் சேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு வீல் சேர் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதோட வீல் சேர் இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே உள்ள போலாம். கண்ணுக்குட்டி தைரியம் வேணும் நமக்கெல்லாம். இதுக்கு பேரு கண்ணுக்குட்டியா? ஏய் வாடி. பொம்பளை புள்ளடா தாவாண்டா. இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறையவே படங்கள் எடுத்திருப்பாங்க. இந்த எதுவுமே படம் தெரிஞ்சா நீங்களே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. படி இப்படி போய்க்கோ. அப்படிலாம் சொல்ல மாட்டான்டா. கேட்டுச்சா? உனக்கு வருண்டா. சரி, நாம இப்ப எங்க போறோம்டா ஆனந்து? அந்த என்னது டேய் ஆனந்த், நம்ம இப்ப எங்க போறோம் தெரியுமா? அது இல்லடா பைத்தியக்காரா, அந்த ஜெயம் படத்துல சதா சுத்துவா தெரியுமா ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம இப்ப போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஃபால்ஸுக்கு போலாம். ஏய் இங்க விட்டு வாடா. என்னடா போட்டிருக்கு? காலையில விடவும் போட்டிருக்கு. எங்க விட்டு வரேன்னு கேக்குற பைத்தியம். என்னோட 350 ரூபா ஆச்சு. 5000 ரூபாய் செப்பல இங்க கழட்டி விடவா? சோறு போற இடம் வர்ற இங்கதான் இருக்கு. அருள்மிகு வா இப்படி போலாம். இப்ப நம்ம இப்படி போய் பின்னாடியே வரலாம். ஆனா இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குரங்குகள் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க சரியா? எல்லாம் திமிரு. ஹெல்மெட் எல்லாம் குரங்கு தூக்கிட்டு போகாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமிரு பிடிச்ச குரங்குங்க, அதனாலதான். நினைக்கலாமோ? ஆனந்து தண்ணி வந்துச்சுனாடா. டேய் பைத்தியரா, இது தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லா போகும்டா. அப்ப இது வரைக்கும் போகாது. இது கோயிலுக்குள்ள அடிச்சுட்டு வரும். ஆமா. ஏய் நச்சி, இந்த விளங்காம போனா என்னடா பண்ணுது? தண்ணி பிடிச்சி போறது இங்கே பாரு. ஆனா சாமி கும்பிட போறியா? டேய் சரி போறேன், போயிட்டு வா. மக்களே பாத்தீங்கன்னா இவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க போறாங்க கூழ் பரிசு போறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அக்காவோட முடிய பிடிச்சி வெறுக்கு இழுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயம் படத்துல அந்த கோயிலை சுத்துவாங்க தெரியுமா? ஆமாடா இந்த இடம் தான்டா அது. எழுதி வைக்க மாட்டாங்க பைத்தியக்காரா. ஊத்திட்டு வரையா தண்ணி? சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்ட்டு எதுக்காட ஊத்துறாங்க? நீ ஊத்துவடா. எதுக்கு குதிக்கிறியா? தெரியலடா. நம்ம விட ரீல்ஸ் வேற எடுத்து இருக்காங்க அந்த பிள்ளைங்க. இதுவா சொன்னேன் ஆனந்து, செருப்பு பிஞ்சிரும். ஹெல்மெட் புறா. ஆமா கொண்டா. என்னோட நல்லா இருக்கா? மேல நல்லா தான் இருக்கு. ஒரு இங்க பாரு. என்ன சொல்ல, ஒரு என்ன தண்ணி அப்படி தின்னு போகுதுண்ணே. வா மேல போகலாம்.
கடவுளே நீ எல்லாரும் நல்லா இருக்கணும். சதா எனக்கு அதான் சந்தேகம் என்னன்னா? என்ன வேறையான்ட்டு சதா எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. ஆமா வாய் வெளியே போலாம் இல்லடா இந்த பிள்ளைங்க 2 பேரும் அந்த ரீல்ஸ் எடுக்க ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்க. நாம வேற எங்க போய் நந்தி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு பாவம் அவங்கள வேற கர்மம். உன்னாலதான்டா இவ்வளவு லேட்டு. ஆமா இங்க பாரு இந்த ஸ்டெப் இருக்கலடா, இந்த ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அந்த சும்மா ஏறிட்டு இறங்குற மாதிரி அது மாதிரி நிறைய சீன்ஸ் அது வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு கார்த்தி படத்துல இந்த பில்லர் கட்டுற மாதிரியான சீன் காட்டியிருப்பாங்க. ஆமா இது கட்டுற மாதிரி இங்க வந்து வேலை நடக்கிற மாதிரி பில்டிங் வேலை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்துல எல்லாம். நிறைய படம் இருக்குடா, எனக்கு ரொம்ப ஃபேமஸானது ஜெயம் தான். ஆமா இந்த காட்டுக்கு ஓட மாட்டாங்க, ஆனா இந்த கோயில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா மேல போகும்போது எப்படி அப்படியே போவியா? வாடா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து போய் ஆனந்து மாங்காய் வாங்கிட்டு தின்னுட்டே போயிடலாம். அடுத்த மாங்காவா? ஆமா நீ சீக்கிரமா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு வந்தா நீங்க சாயங்காலம் தான். இன்னைக்கு நீ 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போக. மக்களே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த புல்ல தலைமுடி பிடிச்சி ஒரு பாவண்டா அது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நேர அருவிக்கு தான் போயிட்டு இருக்கோம், மேல ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமா 10 ரூபா 2 பேரு. குரங்கு பெயின் பாக்குறது தெரியுதா? கீழே வந்தோடனே மெசேஜ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் தான். பாய் பாய். தண்ணி பாட்டில தான் கையில குடுக்கணும். தண்ணி பாட்டில மட்டும் குடுத்துறாத, அப்ப நீயே நானும் சாக வேண்டியதானே. பரவாயில்ல வந்து கூட கீழே வந்து கூட குடிச்சுக்கலாம். மக்களே பாத்தீங்கன்னா மேல ஏற ஆரம்பிச்சோம். பாத்துக்கோங்க நடக்க வச்சுட்டாரு. ஹெல்மெட்டை தூக்கிட்டு வாடா அப்படின்ட்டாரு. ஏன்னா ஹெல்மெட் தூக்கிட்டு போற கால் தேவைப்படும், அதுக்கு வந்தா கிடைக்கும் கொடுமை. இந்த வார்த்தை என்னைய வச்சு சுத்தி பார்க்க வச்சுட்டு எனக்கே ஹெல்மெட்டை கொடுக்கீங்க. இந்த வார்த்தை கடைசி நாள் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில மாலத்தீவு போறான். கீழே வீடியோக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு இதா இருக்குது, அதுக்கு பேர் வந்து வெக்கமா வருது. அதனால பாத்தீங்கன்னா கீழே வீடியோ எடுக்க முடியல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மூஞ்சியை காட்டுற பதிலா முன்னாடி வரைக்கும் மூஞ்சியே காட்டுறோம். ஏன்னா அப்ப இந்த வழி எப்படி உங்களுக்கு தெரியும் ஏறது. ஏன்னா எங்க மூஞ்சியை காட்டிட்டு போனா உங்களுக்கு பார்த்து போர் அடிச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வர மூஞ்சியை காட்டுறோம். சொல்லி ஒரு டைம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டு போய் மிளகாரசம் வந்தாங்க அவங்கள. அப்படி அவங்க நாங்க மிளகா அரைக்கிறத பார்த்தா அவங்க எங்க தானே மிளகா அரைச்சாங்க. அதான்டா மாசங்கோயில போயிட்டு அந்த மஞ்ச கயிறு வாங்கி கட்டினா தாலிங்க விற்கும். நாகத்தம்மா கோயில்ல. ஆமா நாங்க ஆல்ரெடி எங்க ஃப்ரெண்டோட அதான்டா அது எங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன்டா ஆனந்து. அது எங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போய் அந்த அவங்களே விக்கிறாங்க மஞ்சக்கயிறு எதுக்கான கேறங்காட்டி சொன்னாங்க. அப்பதான் இந்த மாதிரி இந்த கயிறு வாங்கி நீங்க கோயில்ல மரத்துல கட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லி அவங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், ஒரு 600 பையனை புடிச்சு அவனதான் கட்ட வச்சோம். ஆனா நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் ஜாலியா பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியா. ஆமா நாங்க அப்போ சீக்கிரமா கல்யாணம் இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லி இல்ல அவனை கட்ட வச்சோம். ஆனா அவன் கல்யாணமான பல வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தவனே. ஒரு வாட்டி கோயிலுக்கு போனோம், சரி ஏதாச்சும் பண்ணிட்டு அவங்க போற வழியில ஒரு 100 ரூபாய் பிடிங்க அந்த பார்சல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநங்கையில கோயில்ல இருப்பாங்க பாத்தியா, முன்னாடி நிப்பாங்க. அவங்களும் அநியாயத்துக்கு புரிஞ்சுதாங்க. அவங்க என் அதுல என் ஃப்ரெண்ட் அப்படிதான் நடந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்ட் ஒண்ணு இருந்துச்சு, அதுல எடுத்து சரி குடுப்போம்ட்டு பர்ஸ் எடுத்து டீசெண்டா நான் 20 ரூபா எடுத்து கொடுக்குறேன். 20 ரூபா பத்தல திரும்ப ஒரு 20 ரூபா எடுத்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு 50 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. நான் உடனே சொன்னேன் வழிப்பறியா அப்படின்னு. ஆமா வழிப்பறிதான் அப்படிங்குது உடனே. இங்கதான் ஃபர்ஸ்ட் சரி வா லெஃப்ட் சைடுல வாடா. என் ஊரா இருந்தா செவல பத்திருப்பாங்க. என்ன பேசுறேன் நான் வெளியூர்னால. நீ எந்த ஊர்ல உனக்கு அப்படி நடந்துச்சு? அப்போ எங்க? நான் பொள்ளாச்சில அன்னைக்கு போனோம்ல, நீ என்னை விட போய் விட்டுட்டு போன தெரியுமா? ஆமா அன்னைக்குதான். ஆனா விளங்காம போனேன், கூப்பிட்டு வேண்டியதான்டா.
ஏய் இங்க பாரு, இந்த இடத்துல இந்த கோயில முன்னாடியே ஃபர்ஸ்ட் இதான் பண்ணிட்டு இருந்தாங்கடா. ஆனா என் ஒய்ஃப் தான் கொஞ்சம் பயந்துக்குச்சு. அது என்னமோ இது பண்ணிடுவாங்கன்ட்டு. ஏன்னா அந்த என்ன அவன் சாப்பிட்டா பழிச்சிரும் அப்படி இப்படினாலும் சும்மா சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அதனால அவங்க எல்லாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க. முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுத்தா பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நீ லெஃப்ட் சைட்ல வரையானது இல்ல, நீ பேச கேட்காது. சரி விடுங்க, அந்த டாபிக் வேண்டாம் நமக்கு. குரங்கு குறை பிடிச்சிட்டு இருக்காங்கடா. என்னன்னா ஃபேன் பாக்குது குரங்கு. இந்த ஃபேன் பாக்கல, பெயின் பாக்குதுடா. அவங்க குரங்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு குரங்கு தனியா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, மூஞ்சியெல்லாம் பாரு காயம். தனியா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுது. எங்க அது குட்டிடா எருமை. இங்க பாரு 2 குரங்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. அதுவும் பேனு தான் பாக்குது. ஆனா சுத்தி நின்னுக்கிறோம், எது என்னட்ட வந்து பிடிக்கும் நமக்கே தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா குரங்கு எல்லாமே டயர்ட் ஆயிடுச்சு போல, ஃபுல்லா பெயின் தான் பாத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாரு வாட்டர் பாட்டில் சண்டை போட்டு தண்ணி குடிக்குதுடா. நான் தான் சொன்னோம்ல தண்ணி குடிக்கும்னு. ஆனா சீக்கிரம் ஓடி இல்லாம நம்ம ஊத்துனா ஊத்தி. ஆமாண்ணே சொல்லி வாயமூல ஊத்துது. அது ஊத்துனாலும் பிரச்சனை, வாங்க போவோம் கிராஸ் ஆகும். இந்த குரங்கு எவ்வளவு அழகா வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? கொடூரமான குரங்கு இது. மேல இருந்து இருந்தா நல்லா தெரியுமா கிளியரா தண்ணி குடிக்கிறது. நீ ஏன்னா மேல ஏற ஆனந்து? ஐயோ நான் இங்க இருந்து சொல்லுவேன். இல்ல தெரிஞ்சுச்சு வா. அது ஆனந்து நாங்க ஒட்டி இதுலயே வந்தேன். ஆனந்து இல்ல அப்புறம் குட்டி குட்டி பசங்களா இது வழியே போயிட்டு, ஆனா இங்க போலடா, அங்கதான் உள்ள போறாங்க. உள்ள போற மாதிரி இருக்கு பாரு, காட்டுற மாதிரி அந்த இடத்த. அங்க நாங்க உள்ள போயிட்டு வந்தோம். நீ எனக்கு என்னமோ டவுட், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போடுவீங்கன்ட்டு. வா கட் பண்ணிக்கலாம். இப்படிதான் போன திருப்பி சொன்னேன். ஏன்னா 15 நிமிஷத்துக்கு உள்ள போடுறதுனா 20 நிமிஷம் வச்சிருக்கேன். டேய் அந்த கழுதுமைக்கு போன 20 நிமிஷம் ஆயிடுது. நாம என்ன பண்றது? இந்த வேணுமா? அது உன்னைய பார்த்து பயப்படுது. குளிச்சு போயிருவேன்னு அதுக்கு ஒரு பயம். குள்ள பிடிக்கிறா வந்துட்டான். ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு இருப்பாங்கடா. ஈர்த்தம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. திருட்டு பையன் எங்க போயிட்டு இருக்கான்டா. ஆயிட தம்பி பரிவன் தான் குடிச்சுக்கோ. புரியல. நம்ம கையில வந்து ஆயுதத்தோட போறதுனால அது பயப்படுது. எந்த ஆயுதானது? நீ கையில வச்சிருக்கதே கத்தி மாதிரி இருக்கு. இது ஒரு அனகொண்டா மாதிரி இருக்குது அடிக்கிறதுக்கு. தெரியுதா? குளிக்கிறாங்கல்ல. தலைவா உங்களே நான் கொஞ்சம் வீட்டு எடுத்துக்குவா. வேண்டாம் தலைவா அப்படின்னு உடனே ஐயோ எனக்கு ஒரே ஷையா இருக்கு. நீ தாண்டா மாறி மாறி போயிடுற மூதேவி. நீ ஒரே சைடா ஒதுங்கிருதா. ஒன்னு ஆள் வராங்கன்னா நின்று கிராஸ் ஆன பிறகு நடந்து போய்க்கலாம். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு தூரம்னா ஏறணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்ச தூரம் சொல்லியே 2 மைல் நடக்க விட்டாங்க. ஆனா பேசிட்டே நடக்கனால தெரியலண்ணே நடந்து போறது. இப்ப அங்க போனா ஒரு மேடு மாதிரி ஏறி இறங்கும். அதோட அவ்வளவுதான். இந்த இடம் பாடுறான் செம்மையா இருக்கு. இல்ல சும்மா நார்மல் தான். ஆடிட்டு போ. நான் ஏன் ஆடணும்? நீ தானே ஆடு. என்ன ஆனந்து? ஐயோ சை டயர்டா இருக்குடா. டயர்டா இருக்குது. உட்காருங்க. வா உங்க உட்காரலாம் வா. ஆனந்து நம்ம பார்க்லயும் கூட கொஞ்சம் நிம்மதியா போச்சு போல. இங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா வீடியோ எடுக்கிறதுக்கேவே. ஃபுல்லாவே சுத்தமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு குப்பையா கிடக்குறாரு, எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. இங்க பாரு குப்பை ஒரு பைத்தியக்காரா வரவழையே குரங்குல பிடிக்குண்டா. ஆமா அதுக்கப்புறம் இங்க குப்பை இதை தாண்டி வரப்போகுது இல்ல. மேல வந்து நேத்து ஒரு தர பார்த்தோம்.
டயர்டா இருக்குடா கருமம். இந்தாண்ணே தண்ணி குடிச்சுக்கோனே, எனர்ஜி பூட் இந்தாங்க குடிங்க, நம்மகிட்டே இருக்குது. வரும்போது இதுலயே அங்க இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அது கீழே வந்து குடிச்சு கீழே போட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆனா வீடியோ நீ ஸ்டாப் பண்ணி எடுக்க இல்லை அப்படியே கண்டினியூஸாவே எடுத்துக்கிட்டு வரியா? ஓ, இதுலயே ஒரே வீடியோலயே கட் பண்ணி எடுத்துருவியோ? பாஸே பண்ணல, அது பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. பாஸ் பண்ணாம என்ன யானை எப்படி இருக்க? இல்லடா, நீ சொன்ன மேடு தானே? இதுக்கப்புறம் குழி இறங்க பாரு. மேடு குழி அதுக்கப்புறம் அவ்வளவுதான்டா. பட்டனுக்கிட்டு 500 மீட்டர் 1000 மீட்டர். சாரி பாஸ். இதோ ஆமா, இங்க உட்காந்துருவோமா? வாடா போலாம். போயிடலாங்களா? போயிட்டு அத்தோட அப்படியே திரும்பி வந்து ஓடிடலாம். அண்ணே கீழே பார்த்து நட, வீடியோ எடுக்கன்ட்டு மேல பார்த்து நடந்துட்டு கீழே விழுந்துருக்காரு. ஆந்தவனைய தாங்களா பிடிக்கணும். ஜெய்பீம் படம் பாரு, ஜெய்பீம்ங்கிற பேர் என்னது? ஜெயம் இல்லடா, அந்த படத்து பேர் ரொம்ப பேரா, ஐயோ, அந்த குளிக்குள் கொடுவாங்கல்ல, மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமால் பாய்ஸ், ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி என்னை காப்பாற்றி தூக்கிட்டு போயிரு, சரியா? சரிண்ணே சரிண்ணே, கண்டிப்பாண்ணே. ஆனா அது கொஞ்சம் படம் இருந்துச்சு தூக்குறதுக்கு, ஒத்தால கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல, இங்க இருக்க எல்லாத்தையும் சேர்ந்து தூக்கி போயிரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, கோயிலுக்கு போகும்போது நல்ல விஷயமாவே பேசுவீங்க. இது கோயிலுக்கு போல, இது வந்து குளிக்கிறதுக்கு போறோம். ஆனா இவனே குளிக்கிறாரு. அந்த நான் குளிக்கல. நம்ம கொஞ்சம் சைடு பின் வாங்கிக்கிறோமா? பெஸ்ட்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சைடு விடுங்க. நம்மளோட முன்னாடி போகும்போது நம்ம ஜூனியர் பின்னாடியா போகுது? இல்ல, இதுக்கு பின்னாடி அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதானா? கோயிலுக்கிட்ட வந்துட்டோமா? கோயில் அதான்டா, கீழே தானே கோயில். வெங்காயம் மேல கோயில் இல்லடா, மேல போனா அது இன்னொரு இடத்துல விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் மட்டும்தான். ஃபால்ஸுக்கு தான் கூப்பிட்டு இருந்தீங்களா? நான் கோயில் நினைச்சேன். திருமூர்த்தி மலை தானே? காட்டு வழி பாதை. இங்கதான் வந்து நாங்க போய் மாட்டணும் அவனகிட்ட. மாட்டினீங்களா? ஆமா, எவ்வளவு காசு ஏட்டான தெரியுமா நாங்க போனது. ஆனா அப்போ 4 பேர் வந்திருந்தோம், 4 பேர் 5 பேர் வந்திருந்தானது. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க எப்படி உள்ள போலாம், இதுக்குள்ளதானே போனோம். அது ரொம்ப ரொம்ப போல. அப்ப அவ்வளவு காசு கொடுவாங்கடா. வர்றதே 2 பேரு. நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கதே 2 பேரை வச்சு 2 பேர். இங்க பாரு பேரு, இங்கதான் உட்காந்து இருந்தோம். அப்பதாண்டா மாட்டிக்கிட்டோம். பசங்க கம்பி வேலி போட்டுருந்தாங்கடா. மேல போயிட்டு இருந்த போல அப்படியே குளிக்கிறியா ஆனந்து? அந்த வாரம் சூப்பரா இருக்கு இங்க. ஆனா இதுக்குள்ள கூட இறங்கலடா அப்பெல்லாம். அவ்வளவு பயம் உனக்கு? இல்ல, அப்பெல்லாம் நாங்க சின்ன சின்ன பசங்க வந்தோம்டா. 19 வயசு உனக்கு என்ன சின்ன பையன்? 20 வயசு பையன், நீ என்ன சின்ன பையன்? உம்மாடி, நாமலாம் அப்பதான் சேர் இருக்கு. ஆனா இதை தாண்டி போனோம்னா மேல போனானது. மேல போனா எங்க போய் விடும்? மேல ஒரு கால உனக்கு வீடியோ அனுப்பியிருக்கும் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, அங்கதான் போகுது. அது வந்து பிரதோஷம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல மட்டும் தான் இருப்பாங்க. இதுவரை திரும்ப மேல 1 கிலோமீட்டர் போனோம்னா அங்க கோயிலுக்கு வர போலாம். இப்ப விட மாட்டாங்க, போலாம். விட மாட்டாங்களான்னா இதுதான் மேல போறதா கடைசி, இதுதான் நினைச்சு விட மாட்டாங்க. அது வந்து சீசன் அப் மட்டும் விடுவாங்க. நீ வேணா 1 வாரம் அதுக்கப்புறம் வேணா மாலத்தீவு போ, அப்ப தெரியும் உனக்கு. இருக்கிறியா மக்களே? நம்ம ஸ்டெப் வேற போறோம். இல்ல இல்ல,
கம்பியில வேணா கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். ஏய் அப்போ இல்ல மாத்திருக்கலாம் ஒரு நேரம். எங்கடா இங்கதான் ஆனந்து. ஆமா கோயில் இங்க பாரு, இதுலயே மேல போகணும்டா. இதுலயே விட மாட்டாங்களா? தெரியுத பைத்தியாரா? முந்தானே போயிட்டு வந்தாங்க. முந்தானேத்தா குளிக்கிறானது ஆனாண்டா நான் போல கர்மம். கையில செமையா இருக்குல்ல, கூட்டமா இருக்குல்ல. அதான் ஏன்னா அஞ்சரை கூட்டு வரணும்னு பச்சியை கூட்டு வந்துட்டு பண்ற. எங்கடா அந்த மஞ்சு போல் பாய்ஸ் போயிட்டாங்களா? 5 பேர் போதும் இல்லானது. எங்கடா போற? இதை தாண்டி அங்க போயிட்டு வேணாவா? போதும் இல்லை. அங்க வேணாண்டா. ஏன்டா நீ குளிக்கிறியா? வேணா குளிக்கிறதா இருந்தா உள்ள வரீங்களா? நீ வேற போய் குளிச்சுட்டு வா. ஆனா அடி எப்படி விழுகு தெரியுமா? ஆனா தண்ணியில தள்ளி மட்டும் விட்டாலும் குப்பை கடிச்சு கீழே வந்துருவோம். போமா சாப்பிடலாம். ஆஹா ஒரு மழை மட்டும் மேல, இப்ப ஒரு மழை மேல பெஞ்சுன்னா அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. எல்லாத்தையும் வேகமாக கொடுத்துருவாங்க. பார்க்கலாம். ஆனந்து, உனக்கு என்ன மாலை வேணும் சொல்லிட்டு போ. சொல்றா என்ன மாலை வேணும்? இறங்கி தோட கீழே இறங்குடா ஒரு ஸ்டெப்பு. கொஞ்சம் நிக்க கஷ்டமா தான் இருக்கும். இல்லக்கா அது வரைக்கும் தான் போவாங்க நிப்பாட்டிக்கு அதுக்கப்புறம். டேய் தூக்கிட்டு ஆனது. நான் தான் சொன்னேடா இருக்குதா அங்கன்ட்டு. அவங்க சர்ன்னு வந்துட்டாங்க. அவங்க லேசா காலை லேசா வச்சுட்டாங்க. காலை ஊனி வைக்கணும். சரி வாங்க அங்க கவர் பண்ணுங்க. இங்க எடுத்து என்ன அங்க பாரு. போமா போட போறேன். இல்ல நான் அவ்வளவு பெருசு போட போறதில்ல. நான் சின்னதா தான் போட போறேன்.
நம்ம அந்த சாமி போலாம் நடக்கல, வாங்க போவோம். நீ கடைசியா நீ மாட்டினே நீதான்டா, நீதான் கடைசியா நீங்க ஒரே அடிமை. ஆமா, நீ இறங்கி தொலைய மாட்டேங்கிற பாவண்டா அந்த புள்ள. ஆமா, எப்படி இப்படி தெரியுமா, அது அவங்க விட்டு டமான் எது பிடிச்சிடா திருப்பி.